எல்லே இளங்கிளியே எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் சில்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் வல்லை உன் கட்டுரைகள் கண்டு உன் வாயறிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டு உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன் எண்ணிக்கொள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் எல்லே இளங்கிளியே. திருப்பாவையில் 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே. இந்த 15வது பாசுரத்தின் அர்த்தம்: ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலியாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்து விட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கின்றாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்துவிட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கு இருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையா பீட்டம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள்.